வணக்கங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சா, என் பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ கல்லெல்லாம் அடுக்கி வச்சு பசங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க பையன் வந்து கொஞ்சம் சின்ன பையன். என் பையன் தான் எல்லாருமே பெரிய பையன். எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குட்டி பையனை பாருங்கள். அந்த பையன் போய் அந்த கல்லெல்லாம் விழுந்துடுச்சு. அதை எவ்வளோ அழகாக அவன் போய் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். அது மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன பிள்ளைல இது மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருப்போம். இப்போல்லாம் இதாகிடுச்சு எங்கெங்க. திருப்பி இந்த கலைச்ச கல்லெல்லாம் திருப்பி கொண்டு போய் அடிக்கணும். அதையும் ஒருத்தவன் கலைச்சி விடணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வயலில் கொஞ்சம் மரத்தில் புளிய மரம் உழுப்பாமல் இருந்துச்சுங்க. அதை போய் உழுப்பலான்னு அந்த பசங்களும் எல்லோரும் தான் போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா, தண்ணி அந்த வயலுக்கு ஊற்றுற தண்ணிக்கு நேராகவே அந்த புளிய மரம் இருக்குது. கீழே ஒரு ஏதாவது தார்ப்பாய் எதுவும் போட்டு இது பண்ணோன்னா தண்ணிக்குள்ளே முழுகிரும். எப்படியா இருந்தாலும் அந்த புளி தண்ணியாக தான் ஆகிடும். அதனால மேலே உழுப்பி டக்கு டக்குன்னு பொறுக்குனாங்கன்னா, அப்புறம் நம்ம நல்லா வெயில் போடுது. அதை ஒரு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம். அந்த கல்லுக்குள்ளேலாம் போய் விழுந்துருது. எல்லாத்தையும் பசங்க தான் பொறுக்குறாங்க. பொறுக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பங்குங்க அதில். புளிய மரம் நம்மளது தான். ஆனால் பசங்க வந்தாங்க இல்லையா, நம்ம பக்கத்து வீட்டு பசங்களாக இருந்தாலும் செய்கிறாங்க இல்லையா அதனால் வர்றதில்ல. அவங்களுக்கு அதே மாதிரி ஆளாளுக்கு இவ்வளோ அவங்க அவங்க எவ்வளோ கொண்டாந்து பொறுக்கி புளிய மரம் போட்டாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துரு. பாருங்கள் எவ்வளோ போட்டி போட்டுட்டு பொறுக்குறாங்க. ஒருத்தன் எத்தனை கூட போட்டிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு. எல்லாம் ஸ்கூல் பசங்க இன்றைக்கி லீவு. என்ன பண்ணுறாங்க, வெயிலில் போய் விளாண்டுட்டு காலையில் ஃபுல்லாக விளையாண்டாங்க. இதே எங்கள் வீட்டுக்காரு மரத்துலேருந்து உழுப்பிட்டு இறங்கிட்டார். அடுத்து அவரும் அந்த கல்லுக்கு கீழே இருக்குல்ல, சின்ன பசங்களை விட்டு பொறுக்கக்கூடாதுல்ல, ஏதாவது பூச்சி கீச்சி ஏதாவது இருக்கும். அதனால் அவர் அதை பார்த்து அவர் பொறிக்குவார். பசங்க சும்மா அந்த தண்ணியில் விழுகிறத மட்டும், அந்த வயல் நட்டிருக்க வயலில் அதில் கொஞ்சம் விழுகிறது மட்டும்தான் புளியம்பழம்லாம் எல்லாம் பொறுக்கியாச்சு. அவ்வளோதான், நிறைய பொறுக்கியாச்சு. தண்ணியில் ரொம்ப நனைஞ்சு போயிடுச்சு. அந்த தண்ணி போகிற இடத்துல கிடக்கல, அதில் மட்டும் கொஞ்சம் நனைஞ்சு போச்சு. அதோடையும் புளியம்பழம் நல்லா பழுத்து காய்ச்சி கொட்டுறதை விட லேசாக அதான விட இப்போ கொட்டிடுங்க. முன்னாடி மாதிரிலாம் புளியம்பழம் ரொம்பலாம் காய்க்கலைங்க. காய்ச்சா அள்ளி கொட்ட முடியாது. மழை நாள்லையா, வறட்சியில் நம்ம பக்கத்து அதிகமாக மழை இல்லை, கொஞ்சம் மழையில் தாங்க அதெல்லாம் வந்தது.